ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கிளிக்ஸ். ஆல்ரெடி நீங்கள் வந்து இதில் ஆட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக்ஸ் கிரிட். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோங்க. ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் ஃபஸ்ட்டு கிளிக்ஸ் கிரிட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெஃபரலில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெஃபரல் மூலியமாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய ஆட்ஸ் டாலர்ஸ் எல்லாமே நிறைய வரும். நீங்கள் அதாவது இந்த அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெஃபரல் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது எப்படி உங்களுக்கு ரெஃபரல் மூலிமா அதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் முன்னாடியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிளிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கும். சாரி பாஸ், ஃபஸ்ட்டு ரெஃபரல் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு சைட், அந்த சைட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த லிங்க் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு கிளிக்ஸோட ரிஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட்டில் போய்ட்டு எப்படி வந்து கிரிட்டை ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து லாகின் கொடுத்தோன்னே இந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸு, பர்ச்சேஸ் பேலன்ஸு, பெண்டிங் வித்ட்ரால் எல்லாமே இதெல்லாம் காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏர்ன் மணியில் போய்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறதுனா ஃபஸ்ட்டு கிரிட். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஆடு ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த கிரிட் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இமேஜ் கொடுத்துருவாங்க. இந்த இமேஜில் நம்ம எங்கே வேணாலும் இதில் கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து சான்சஸ் பார்த்தீங்கன்னா 25 சான்சஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த 25 சான்சஸில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு சான்ஸில் வந்து இந்த $2 நம்ம வின் பண்ணுறதுக்கான ஆஃபர் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது நம்மளோட லக்குன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். சேம் வந்து ஆட் எப்படி உங்களுக்கு லோட் ஆகி முடியுதோ அதே மாதிரி தான் அந்த கிரிட்டு லோட் ஆகி முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லோட் ஆனதும் யுவர் கிளிக் ஹாஸ் பின் வேலிடேட்டட், உங்கள் கிளிக் வந்து வேலிடேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் நீங்கள் வின் பண்ணல, இன்னும் உங்களுக்கு 24 சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இன்னும் நமக்கு வந்து 24 சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1 சான்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளிக் பண்ணி இந்த 25 சான்சஸில் ஏதாவது ஒரு சான்ஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே இந்த டாலர் கொடுத்துட மாட்டாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த பிளேட்ஸ் 1 2 3 இருக்குங்களா, இவர் வந்து 25 சான்சஸ் வந்து ஏதாவது ஒரு சான்ஸில் வின் பண்ணியிருப்பார். ஸோ வந்து இந்த 0.01 கிரெடிட் ஆயிருக்கு. அதாவது இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 பைசே. ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு 25 சான்சஸில் ஏதாவது ஒரு சான்ஸில் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மந்த் இல்லை 1.5 மந்த் நீங்கள் டெய்லியும் இந்த கிரிட்டும், அதாவது ஏர்ன்மனில் போய்ட்டு விவார்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெய்லியும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரிட் வந்து டெய்லியும் 25 சான்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி டெய்லியுமே நீங்கள் கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பம்பர் ப்ரைஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த $2 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த $2 வந்து உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சான்ஸ் இல்லை, நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வின் பண்ணவங்க பாருங்கள், நான் ப்ரூஃப் கூட போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வின் பண்ணினா கூட உங்கள் நேம் வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் பேர் சிவான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து சிவான்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் வின் பண்ண டேட்டு, எவ்வளோ வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த அமௌண்ட்டு வின் பண்ணாலும் சரி, இந்த அமௌண்ட் உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மந்த் வரைக்கும் நீங்கள் இதை விடாமல் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு $2 கிடைக்குங்க. ஓகேங்களா? இந்த 2 மந்த்துக்குள்ளே வந்து இந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, டெய்லியும் கிளிக் பண்ணுறோம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இந்த டெய்லியுமே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெஃபரல் ஐடி உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய மெயில் ஐடி. ஓகேங்களா? இந்த மெயில் ஐடி வந்து என்னோடய மெயில் ஐடி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.